அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் ரமலானுடைய 2 நோன்புகளை நிறைவு செய்து 3வது தராவீஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நிறைய பவர்ஃபுல்லான துஆக்களை பற்றி பேசுவாங்க. அந்த துஆக்கள் அதை யார் செய்திருப்பார்கள் என்றால் பெரும்பாலும் நபிமார்கள் செய்திருப்பார்கள். ஏன்னா நம்ம தொழுகைக்கு பின்னாடி நிறைய துஆ செய்கிறோம்ல. இந்த துஆக்களில் எல்லாம் சிறந்தது எது அப்படின்னா குர்ஆனில் உள்ள துஆக்கள் தான். காரணம் என்ன? குர்ஆனிலே உள்ள பெரும்பாலான துஆக்கள் யார் செஞ்சதுன்னா நபிமார்கள் செய்தது. உதாரணமாக லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், தன்னுடைய தவறை நினைத்து ஒரு அடியான் குர்ஆனிலே உள்ள ஒரு துஆவை கேட்கிறார். இந்த துஆவை யார் செய்தது என்றால் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். நாம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அல்லாஹ் கபூல் செய்யணும் அப்படின்னு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் என்ற துஆவை கேட்கிறோம்ல. இந்த துஆவை செய்தது யார்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்ட்ட கல்வியை கேட்கிற பொழுது யா அல்லாஹ் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, என்னுடைய கல்வை நீ விசாலமாக ஆக்கி வைப்பாயாக. வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி என்று அல்லாஹ்ட்ட கல்வை விசாலமாக்கி கல்வியை அதிகப்படுத்தி கேட்கக்கூடிய துஆக்கள்ல இந்த துஆவை யார் செய்தது? ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்விடம் தௌபா செய்வதற்காக வேண்டி நம்ம என்ன செய்றோம்? ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இந்த துஆ கேக்குறோம்ல, இது குர்ஆன்ல உள்ளதுதான். இந்த துஆ யார் கேட்டது? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டது. இந்த துஆக்களுடைய வரிசையில இதையெல்லாம் தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துஆ ஒன்று இருக்குது. அந்த துஆ இன்றைக்கு நாம் தராவீஹ்ல ஓதிய வசனங்களில் வந்தது. என்ன துஆ அது? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், எங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களில் அவனே ஆகச் சிறந்தவன் என்பது இதனுடைய பொருள். இந்த ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் அப்படிங்கிற துஆவை யார் செஞ்சா, எந்த நபிமார்கள் செய்தார்கள் என்று இந்த துஆவிற்கு முன்னுள்ள வசனத்தை ஆய்வு செய்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை உஹது யுத்தகலத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. நமக்கெல்லாம் தெரியும், உஹது யுத்தகலம் முஸ்லிம்களுக்கு ஒரு நெருக்கடியான யுத்தகலமா இருந்துச்சு. ஆரம்பத்திலே வெற்றி, ஆனால் ஒரு சிறிய தவற்றிற்கு பின்னால் ஒரு சிறிய தவறு நடந்ததும் அதுக்கு பின்னாடி கடுமையான தோல்வி ஏற்படும். எந்த அளவுக்கு தோல்வி? உஹதுல 70 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். 70 பேர்கள்ல பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உண்டு. ஹஜரத் ஹம்சா, ஹஜரத் முஸாப் இப்னு உமைர் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வஃபாத் ஆயிடுவாங்க, ஷஹீதாக்கப்பட்டு விடுவார்கள். ஒரு வழியா போர் முடிஞ்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவை நோக்கி செய்வாங்க, திரும்பி செல்வாங்க. வெற்றி வாகை சூடிய மமதையில் அபூ சுஃபியானும் அவருடைய படைகளும். அபூ சுஃபியான் அதுவரைக்கும் என்ன செய்யல? இஸ்லாத்தை ஏற்றுக்கிடல. அது வரைக்கும் ஒரு காஃபிராகத்தான் இருந்தா. உஹது யுத்தகலத்திலே அந்த குஃபார்களுடைய படைக்கு தலைமை தாங்கினா அதில் அவருக்கு வெற்றி கிடைத்தது. இப்ப வெற்றி பெற்ற அந்த மமதையில், சந்தோஷத்தில், பெருமையில் அபூ சுஃபியான் என்ன பண்றாரு? ஊருக்கு திரும்புகிறார். ஒருபுறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தோழர்களும் கடுமையான வருத்தத்தில் திரும்புகிறார்கள். இப்ப இந்த நிலையில அபூ சுஃபியான் என்ன நினைச்சார்னா, போற நம்ம சரியா செய்யலையோ,
ஏன்னா முஸ்லிம்களை முழுவதுமாக அழிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட 70 பேர்கள் தானே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நாம் இன்னும் ஆக்ரோஷமாக தாக்கி இருந்தால், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நம்ம இன்னும் நிறைய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கலாமோ அப்படின்னு அவருடைய மனதில் தோன்றுகிறது. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, திரும்ப போவோம், திரும்ப என்ன செய்வோம், திரும்ப போய் திரும்பவும் முஸ்லிம்களை தாக்குவோம் என்று அவர் எண்ணி இந்த கருத்தை தன்னுடைய சகாக்களிடத்தில் சொல்கிறார். சகாக்களிடத்தில் சொல்கிற பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை இனிமேல்லாம் முடியாது, நாங்களாம் ரொம்ப களப்படைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சகாக்கள் மறுத்து விடுகிறார்கள். அபூ சுஃபியான் இந்த திட்டத்தை கைவிட்டு விடுகிறார். ஆனா என்ன நடந்துச்சு, அபூ சுஃபியான் இப்படி ஒரு ஆலோசனை செய்கிறார் என்பதை அறிந்து கொண்ட முனாஃபிகீன்கள், குர்ஆன் அதை இன்னைக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லதீன கால லஹுமுன் நாஸ், சில முனாஃபிகீன்கள் தோல்வியோடு திரும்பிய அந்த முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து, பெருமானாரும் இருக்கிறாங்க, முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், ரொம்ப களைப்படைந்த நிலையில் இருக்கின்ற அவர்களிடத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் சொல்றான், அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும், ஓ முஸ்லிம்களே நீங்கள் ரொம்ப பலகீனமா இருக்கிறீங்க, மனதால் பலகீனமானவர்களாக, உடல் அளவில் காயப்பட்டவர்களாக, உங்களுடைய தலைவர்களை பறிகொடுத்தவர்களாக, நீங்கள் துக்கமாக நீங்கள் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்னொரு துக்கமான செய்தி என்ன தெரியுமா, கத் ஜமஉ லகும் ஃபக்ஷவும், திரும்பி சென்ற யுத்தத்தை முடித்து சென்ற அந்த மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் இன்னும் பெரிய படையை திரட்டி கொண்டு உங்களுக்கு எதிராக என்ன செய்ய வர்றாங்க, திரும்பவும் போர் செய்ய வருகிறார்கள் என்று அந்த முஸ்லிம்களை பயமுறுத்தும் விதமாக, இன்னும் அவர்களை பலகீனப்படுத்தும் விதமாக இந்த முனாஃபிகீன்கள் முஸ்லிம்களிடத்திலே சொல்கிறார்கள். எப்படி இருக்கும் மனநிலை? ஏற்கனவே நிறைய பேர் வஃபாத் ஆயிட்டாங்க, யுத்தத்திலே தோல்வி, நிறைய இழப்புகள், களைப்படைந்தவர்களாக செல்லக்கூடிய இந்த நிலையில் திரும்பவும் வந்து தாக்க வருகிறார்கள், அதுவும் இன்னும் நிறைய படைகளை அழைத்துக் கொண்டு என்று சொன்னால் சாதாரணமாக நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு சின்ன துக்கம் வந்தாலே, ஒரு சின்ன கவலை வந்தாலே அதுல இருந்து மீள்றதுக்கு எவ்வளவு மாசம் ஆகுது? ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வெளில வர்றோம். ஒரு துக்கம் நடக்கிறது, திரும்ப அடுத்து இன்னொன்று நடந்து என்ன செய்யறோம்? வாழ்க்கையில எனக்கு அடிக்கு மேல அடி, தாங்க முடியாத கஷ்டம், அல்லாஹ் ஏன் இப்படி சோதிக்கிறான் சொல்றவா இல்லையா? ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, சஹாபாக்களை பலகீனப்படுத்துவதற்காக, அவர்களுடைய உள்ளத்தை இன்னும் பயமடைய செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி முனாஃபிகீன்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்கல்ல, அல்லாஹ் சொல்றான், இல்ல ஃபஸாதுஹும் ஈமானா, இந்த வார்த்தையை சொன்னதுடன் அவர்கள் பலகீனம் அடையல, அவர்களுடைய ஈமான் இன்னும் அதிகமானது, இன்னும் அதிகமானது சொன்னாங்களா. அப்பதான் வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், வரட்டும், எவ்வளவு பேர்னாலும் வரட்டும், நாங்க பயப்பட போறது இல்லை. வருகின்றார்களா? இப்பொழுதே நாங்களும் திரும்பி செல்கிறோம். எத்தனை பேர்கள், எத்தனை ஆயிரம் படைகளை அவர்கள் திரட்டி கொண்டு வந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை. காரணம், எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பாதுகாப்பதில் அவன்தானாக சிறந்தவன். இந்த வார்த்தையை சொன்னது யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அன்னவர்களுடைய தோழர்களும். இந்த துஆவை அவர்கள் நாவிலிருந்து அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தியதை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். நமக்கு பாடம் என்ன? ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் நம்ம நிறைய கேட்கிறோம், ஒவ்வொரு மக்ரிப் தொழுகையிலும் கேட்கிறோம்ல. இந்த துஆ அப்படிங்கிறது இது பவர்ஃபுல். என்ன பவர்ஃபுல்னா, இதை சொல்லக்கூடிய மனிதனுடைய உள்ளத்தை அது வலுப்படுத்தக்கூடியது. பொதுவாகவே வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்குதானே, வார்த்தைகளுக்கு பவர் இருக்குதானே, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பவர் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு அல்லாஹ்வை உள்ளத்தில் நிறுத்தி நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே ஒரு மூமினை என்ன செய்கிறது? அவனை பலமடைய செய்கிறது. எந்த கவலைகள் துக்கங்கள் இருந்தாலும் அதை மறக்க செய்கிறது. இது மாதிரியான பவர்ஃபுல்லான வார்த்தைகள்ல மிக முக்கியமானதாக அல்லாஹ் நமக்கு ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்பதை சொல்லி தருகிறார். ஆக வாழ்க்கையில நமக்கு என்ன நடந்தாலும் சரி, என்ன கவலைகள், துக்கங்கள், கஷ்டங்கள், சறுக்கல்கள், மனக்கவலைகள், வியாபாரத்துல நஷ்டம் என்ன வந்தாலும்
அதிலிருந்து நாம் மீள்வதற்கு சஹாபாக்களுடைய நாவிலிருந்து அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்தது, என்ன நாள் நடக்கட்டும், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் என்னுடன் இருக்கிறான், எனக்கு அவன் உதவி செய்வான், வேற எந்த கவலையும் எனக்கு தேவை. சொல்லி பாருங்களேன். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்கள் அர்த்தத்தை புரிந்து இந்த வார்த்தையை சொல்கிற பொழுது உள்ளத்தில் எந்த கவலையும் அண்டாது. உள்ளத்தை எந்த ஒரு விஷயமும் நம் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு விஷயம் என்ன செய்யாது, நம் உள்ளத்தை பலகீனப்படுத்தாது, நம்மை தளர்வடைந்து கீழே உட்கார செய்யும். ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஹலத் ஆயிஷா அம்மா, ஹலத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பொதுவாக பெண்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குல்ல, ரெண்டு பெண்கள் சேர்ந்து பேசினாங்கன்னா என்ன பேசுவாங்க, அவர்கள் அவர்களுடைய பெருமையை சொல்லி அவங்ககிட்ட உள்ள விஷயங்களை, மேம்பட்ட விஷயங்களை சொல்லி என்ன செய்வாங்க, பெருமையா பேசிக்கிடுவாங்க. அப்படித்தானே? ரெண்டு பெண்கள் இப்ப நம்ம காலத்துல பேச என்ன பேசுவாங்க, இந்த பார் என்னுடைய நகை, இந்த நகையை பாத்தியா, என் வீட்டுக்காரரு 10 பவுன்ல எடுத்து கொடுத்தாரு, இதை என்னுடைய பிறந்த நாளைக்கு கிஃப்டா கொடுத்தாரு, இந்த சாரை வாங்கி கொடுத்தாரு, 50,000 வாங்கி கொடுத்தாரு. பெருமை பேசக்கூடிய பெண்கள் இன்றைக்கு நம் சமுதாயத்திலே உண்டுதானே. நம்முடைய பெண்கள் பெரும்பாலும் பேசுவாங்க தான். ரெண்டு பேரும் சந்திக்கும் போது என்ன செய்வாங்க, ரெண்டு பேரும் சந்திக்கும் போது இவர்களுடைய பெருமையை, அவர்களுடைய பெருமையை பேசக்கூடிய பழக்கம் உண்டு. இதே மாதிரி இந்த இரண்டு நபியினுடைய மனைவிமார்களும் பேசுகிறார்கள். இதே மாதிரினா இந்த உலகத்துல உள்ள பெருமையை பத்தி அவங்க பேசல, அவங்க ரெண்டு பேருமே பேசுறாங்க. இந்த இரண்டு பேர்களில் அல்லாஹ்விடத்தில் யார் நெருக்கமானவர்கள், நம்ம ரெண்டு பேர்ல யார் அல்லாஹ்விட நெருக்கமானவர்கள், ரெண்டு பேரும் பேசுறாங்க. அதுல முதல்ல ஸைனப் அம்மா சொன்னாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, உன்னை விட நான் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவள், நெருக்கமானவள். என்ன காரணம் தெரியுமா, என்னை திருமணம் செய்யுமாறு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டு அல்லாஹ்வே எங்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்தான். இந்த சிறப்பு எந்த நபியினுடைய மனைவிமார்களுக்கு என்ன செய்யல, கிடைக்கல, எனக்குத்தான் அந்த சிறப்பு கிடைத்தது. அப்ப அல்லாஹ்க்கு நான் உகந்த பெண்ணா இருக்க போய் தானே அல்லாஹ் தஆலாவே சொல்லி நபி என்ன திருமணம் செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லி அவர்கள் பெருமையாக பேசுகிறார்கள். ஆயிஷா அம்மா விடல, இல்லை, நான் உன்னை விட சிறந்தவள் அல்லாஹ்விடத்தில். எப்படி தெரியுமா, என் சம்பந்தமாக ஒரு அவதூறு வந்துச்சுல, என்னை ஒரு சஹாபியோடு இட்டு கட்டி பேசினார்கள் இல்லையா, இந்த நேரத்தில் அல்லாஹ் ஆயிஷா தப்பு செய்யல, அவர்கள் பட்டினி என்று சொல்லி குர்ஆனிலே என் விஷயமாக என்னை நிரூபித்து ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா எனக்காக இறக்கி வைத்தான் என்ற பொழுது, நான் அல்லாஹ்விற்கு நெருக்கமான பெண்தானே, இப்படி பார்க்கிற பொழுது நான் சிறந்தவர் தானே. ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. நம்ம பெண்கள் இந்த மாதிரி என்னைக்காச்சும் பேசிருக்காங்களா, நான் இன்னைக்கு எவ்வளோ தொழுதேன், 8 ரகாத் தஹஜ்ஜத் தொழுதேன், நைட்டெல்லாம் நின்று தொழுதேன், என்னைக்காச்சும் இல்லைண்ணா மாசத்துல இத்தனை நோம்பு நோக்குறேன், என்னைக்காச்சும் பேசி பார்த்துருக்கிறோமா? நம்மளே பேசுறதில்லை, அப்படிதாங்க, ஆண்களே பேசுறதில்லை. பெருமை பேசுவதென்றால் உலகத்தில் உள்ள விஷயங்களை வச்சு, நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் அவ்வளவு வச்சிருக்கிறேன், நான் அவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், இவ்வளவு சொல்லுவாங்க, இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், என்கிட்ட 10 வீடு இருக்குது, இவர்கிட்ட 11 வீடு இருக்குது, என்கிட்ட இத்தனை மனம் இருக்குது, என்கிட்ட இத்தனை கார் இருக்குது, இதைத்தான் சொல்லி என்ன செய்யும், நம்மை பெருமையாக பேசிக் கொள்கிறோம். சஹாபிய பெண்மணிகள் அல்லாஹ்விடத்தில் யார் நெருக்கமானவர்கள் என்று போட்டி போட்டுக் கொண்டு அந்த விஷயத்தில் இருந்தாங்க, பெருமையாக பேசினார்கள். இப்ப இந்த நேரத்துல ஸைனப் அம்மா ஆயிஷா அம்மாட்ட கேட்டாங்க, ஆயிஷா, இந்த அவதூறு ஒன்று நடந்துச்சு இல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜும்மால கூட பேசிருக்கோம். ஒரு சஹாபியோடு இட்டு கட்டி பேசுறாங்கல்ல, பயணத்துக்கு போன பெருமானார் உங்களை விட்டுட்டு வந்துட்டாங்க, தெரியாம விட்டுட்டு வந்துட்டாங்க. பாலைவனத்தில் நீங்கள் இருந்த பொழுது ஒரு சஹாபி சஃப்வான் இப்னு முஅத்தல், அவர்தான் உங்களை அழைத்துக் கொண்டு வந்தார். வேற எந்த சஹாபியும் கிடையாது, வேற எந்த சஹாபிய பெண்மணியும் கிடையாது, ரெண்டு பேர் தான் இருந்தீங்க. இரவு நேரத்தில் வந்தீர்கள் அல்லவா, உங்களுக்கு மனசுல பயம் இல்லையா? அதாவது ஒரு அன்னைய ஆண்டான் ஒட்டகத்துக்கு மேல உங்களை உட்கார வச்சு அவர் என்ன செய்யறாரு, ஒட்டகத்தினுடைய அந்த மூக்கணாம் கயிற்றை பிடித்துக் கொண்டு வருகிறார். என்னமா இருந்தாலும் ஒரு அன்னிய ஆண்டான, தனியாக ஒரு அந்நிய ஆளோடு வருகிறோம் என்ற பயம் உங்களுக்கு வரலையா?
அது மட்டும் இல்லாம இரவு நேரத்துல கூம்பிருட்டில் யாரும் இல்லாத வனாந்தரத்தில் பாலைவனத்தில் ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ, வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் வந்து ஏதாவது செஞ்சிருவாங்களோ, அல்லது ஏதாவது காட்டு மிருகங்கள் தாக்கி விடுமோ என்று பயம் உங்களுடைய உள்ளத்தில் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்ல கேள்வி தானே இது. அப்ப ஆயிஷா அம்மா சொன்னாங்க, இல்லை எனக்கு வரல. ஏன் வரலன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், இது மாதிரியான சூழ்நிலைகளில் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இந்த துஆவை ஓதிக்குள் ஆயிஷா, இதை நீ ஓதினால் எந்த விதமான பயமும் உன்னை அண்டாது பெருமானார் சொன்னார்கள். எனவே அந்த நேரத்தில் நான் இந்த துஆவை ஓதிக்கொண்டே வந்தேன். எனவே எனக்கு எந்த பயமும் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படல. அல்லாஹு தஆலா எல்லா பயத்தை விட்டும் என்னை காப்பாற்றினான். நான் தைரியமாகத்தான் வந்தேன். அதற்கு காரணம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற அந்த துஆ. பவர்ஃபுல்லான துஆன்னு சொல்றோம்ல, உண்மையிலேயே அதனுடைய அர்த்தம் புரிந்து தாத்பரியம் அறிந்து இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உணர்வோடு நாம் இதை ஓதுகிற பொழுது வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தருணம் வந்தாலும், கஷ்டப்படுகிற தருணம் வந்தாலும் வரத்தானே செய்யும். கவலைகளோ துக்கங்களோ ஏதோ மன சச்சரவு சஞ்சலங்களோ வரத்தான் செய்யும். வருகிற பொழுதுதான் யார் ஆறுதல் சொன்னாலும் என்ன செய்யாது, யார் ஆறுதல் சொன்னாலும் இந்த மனசு கேட்காது. சில நேரங்களில் நம்ம அப்படித்தானே இருப்போம், யாரு கூடயும் சேர்ந்து இருக்க பிடிக்காது. சில கவலைகள் என்ன செய்யும் தெரியுமா, யாரு கூட நம்மளை சேர்ந்து இருக்க விடாது. கூட வந்து உட்கார்ந்தா எரிச்சலா இருக்கும், தனிமையை விரும்புவோம். தனிமையில உட்கார்ந்து இந்த மனம் இது சிந்தனை இருக்கா இல்லையா, கல்வி ஒரு பக்கம் போகும், நடந்ததை நினைச்சுக்கிட்டு ஒரு நிலையில நிற்க. இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் வரும் அல்லவா, வருகிற பொழுது நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த துஆவை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எப்பொழுதெல்லாம் இது மாதிரியான நிலை ஏற்படுகிறதோ நீங்கள் பொருள் அறிந்து இந்த துஆவை மனதார ஓதினால் அல்லாஹு தஆலா எந்த கவலையாக இருந்தாலும் உங்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்றி விடுவான்.